இன்றைக்கி தேங்காவையும் பாலையும் வச்சு பக்காவாக 10 நிமிஷத்தில் பால்கோவா ரெடி பண்ண போகிறோம். இந்த ரெசிபியை மிஸ் பண்ணுறாதீங்க, கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். இதுக்கு நம்ம தேங்காவை தோல் சீவி எடுத்துக்கிட்டு இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கங்க. பேனில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்து நம்ம அரைச்சதை கொட்டிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா 1 டம்ளர் சேர்த்துக்கிட்டேன். அதை நல்லா ரொம்ப நேரம் வறுக்காமல் அந்த ஈரப்பதம் போய் நெய் வாசனை வந்தால் போதும், அந்தளவுக்கு வறுத்தெடுத்துங்க. இதுக்கப்புறம் பால் சேர்க்கணும். நான் பார்த்தீங்கன்னா 1 டம்ளர் தேங்காய்க்கு 2 டம்ளர் பால் சேர்த்துக்கிறேன். நீங்களும் எடுக்கிற அளவுக்கு 2 மடங்கு சேர்த்துக்குங்க. ஸோ காய்ச்சின பாலாக சேர்த்துங்க. அதுக்கப்புறம் கிண்டிக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி ஏடு கட்டி வரும், அதெல்லாம் சைடில் எடுத்து விடுங்க. கொஞ்சம் 5 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சி வந்துச்சு. இப்போ நம்ம 2 டம்ளர் பால் எடுத்ததுக்கு 1/2 டம்ளர் சுகர் சேர்த்துக்கணும். நீங்கள் அதிகமாக சாப்பிட்றதா இருந்தால் கொஞ்சம் 3/4 டம்ளர் எடுத்துக்கங்க. நமக்கு 10 நிமிஷத்தில் எந்த அளவுக்கு திரண்டு வந்திருக்கு பாருங்கள். இன்னும் 2 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். அவ்வளோதான். இந்த கன்சிஸ்டன்சி வந்தோடனே கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. நமக்கு தேங்காய் பால்கோவா ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு புரியல, பெரிய வீடியோவில் தெளிவாக போட்டிருக்கேன், இப்போ பாருங்கள். ரொம்ப ஈஸி, ஒரு முறை செஞ்சு பாருங்கள்.